அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி. வாழ்க்கையில் அநேக போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே. என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். தினமும் ஒவ்வொரு பிரச்சனைகளால் மனதளவில் காயப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறேன். என் கண்ணீரை காண்கிறவரே, எனக்கு பதில் தாரும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி தாரும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற அனைவரையும் நீர் மடங்கடிக்க பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறேன். நீர் என் பட்சத்தில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தரும்படியாக மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.